Welcome back to Magic Class channel. So இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Standard 8 Socialல Geographyல 6th lesson Industries. இது ரொம்ப ஈஸியான lesson and moreover it is a general lesson. So generally நம்ம day to day lifeல நம்ம போற இடத்துல நிறைய industries பார்த்திருப்போம். அதோட general classification, அதோட working இதை எப்படி வந்துட்டு பேசிஸா பிரிக்கிறாங்க அப்படிங்கறத தான் இங்க கொடுத்திருக்காங்க. So புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா you can write it on your own. You need not study this lesson also. So புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே you can write it. So first objectivesல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா nature and importance of industries. Industries எதுக்காக தேவை, அதோட general classification, அதுக்கப்புறம் factors responsible for the location of industries. Industries ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன சூழ்நிலை தேவை, classification of industries. So இதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் சும்மா ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ளே மாதிரி. அன்புவும் அகிலனும் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப மழை வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கிளாஸ் ரூமை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கபிலன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மரத்து கீழே நின்றுடுறான். ஸோ மழை ரொம்ப அதிகமாகிடுது. கபிலன் மட்டும் அங்கே நின்றுடுறான். அண்ட் அன்பு என்ன பண்ணிடுறான்னா கிளாஸ் ரூம் கிட்டே போயிடுறான். ஸோ அன்புவே கூப்பிடுறான், நீ வா இங்கே நில்லு இங்கே நில்லுன்ட்டு. ஆனால் அன்பு என்ன சொல்லிடுறான்னா, இல்லை நான் வரல. ஸோ இந்த மாதிரி மழை பெய்யும்போது லைட்னிங், அதாவது மின்னல் வரலாம், இடி வரலாம். ஸோ அந்த நேரத்தில் ட்ரீ கீழே நிற்கிறது ரொம்ப சேஃப் கிடையாது. ஸோ நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அன்பு கபிலனையும் கூட்டிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு அழகான ஒரு டவல் இருக்கான். அந்த டவலை வச்சு 2 பேரும் தலையை தொடச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ மிஸ்ஸு வர போகிறாங்க. டவலை யார் ஈரமாக்குனதுன்னு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, மிஸ் இந்த டவல் யார் வாங்கி கொடுத்தது, எங்கேருந்து இந்த டவல் வருது, எப்படி இது மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை மாற்றிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி க்யூட்டான கதை. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் இந்த டவல்ஸ், அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் வருது. இது எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக இந்த சும்மா ஒரு ப்ளே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், சும்மா ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ டோல் திஸ். ஸோ வாட் இஸ் இண்டஸ்ட்ரி? Industry is a process by which raw materials are changed into finished products. இப்போ நமக்கு கடைசியாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் யுவர் ஸ்கூல் பேக் துணியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஓரம் தச்சு அதுக்கு ஒரு ஜிப்பு போட்டு ஸோ அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக கடையில் இருக்குது. ஸோ ராவாக ஒரு துணியை கொடுத்துட்டு நீங்கள் பேக் தச்சுக்கோங்கன்னா யூ கேன் நாட் டூ இட். ஸோ அவுட்புட்டாக, அதாவது ராவாக இருக்கிறது தான் அந்த துணி, அவுட்புட்டாக வர்றது தான் அந்த பேக். ஸோ ரா மெட்டீரியலை ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறது தான் இண்டஸ்ட்ரி. மெனி ரா மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ அந்த துணியை உங்களுக்கு துணியாகவே கொடுத்துருந்தா உங்களால் பேக் வச்சு தைக்க முடியாது. ஸோ அதனால் தெர் இஸ் அ நீட் ஃபார் கன்வர்ஷன். ஸோ அந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு ஒரு கன்வர்ஷன் தேவை. ஸோ இந்த எசன்ஸ், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another ஃபார்ம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆர் த செகண்டரி குரூப் ஆஃப் economic ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி, அதாவது ராவாக இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு துணியாக இருந்தது, துணிக்கு அப்புறம் அதில் ஒரு தையல் போட்டது, அதுக்கப்புறம் ஒரு ஜிப்பு போட்டது, கடைசியாக ஒரு பேக்காக வெளியில் வருது. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரீஸோட முக்கியமான வேலை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு உதவுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ரா மெட்டீரியல் ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு உதவுது. ஸோ த economic strength of a country is always measured by the development of manufacturing industry. ஒரு கண்ட்ரியோட economic growth எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு கண்ட்ரியில் பேசிக்காக இந்த இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ வளருதோ அந்த கம்பெனியோட economic growth, economicனாலே வெல்த்னா மணி, அந்த இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் economic activity. வாட் இஸ் economic activity அப்படின்னு பார்த்தீங்கன்னா an action that involves in the production, distribution, consumption or services is an economic activity. ஒரு ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மக்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே தான் economic activity கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பேசிக்ஸ் ஆஃப் economic activity. ஸோ economic activity எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி economic activity. ப்ரைமரி அப்படின்னாலே ராவாக இருக்கிறது தான் ப்ரைமரின்னு சொல்லுவோம்.
இப்போ பேக் சொன்னேன்னா ஒரு துணியாக கொடுக்குறது தான் அது ரா. ஸோ ராவாக இருக்கிறது வந்துட்டு ப்ரைமரி. அடுத்தது செகண்டரி எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ். அதை வந்து ஃபைனலாக ஒரு மில்லில் போகுது இல்லை ஒரு மெஷின்குள்ளே போகுது, ஒரு ப்ராடக்டாக நமக்கு பேக்காக வெளியில் வருது, அது செகண்டரி. டெர்ஷரினா அது ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், எப்படி மக்கள்கிட்ட அது திரும்ப வருது. நெக்ஸ்ட் இஸ் குவாட்டர்னரி. குவாட்டர்னரி கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸ். அடுத்தது கியூனரி வந்து கடைசி இது வந்து ஜுடிஷியல் செக்டர். ஸோ இதுதான் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி எக்கானமிக் ஆக்டிவிட்டி இது வந்து ஆரிஜினேட்டட் இன் த பிகினிங், முதல்ல இருக்கிற ஆக்டிவிட்டி இது தான். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி இருக்கலாம், கிரேசிங், ஹண்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், அக்ரிகல்ச்சர், மைனிங் அண்ட் குவாரிங். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி, அதாவது ஸோ காட்டில் போயிட்டு வுட்டு, அதாவது இப்போ ஒரு பேப்பர் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன தேவை, ஸோ அதை எடுக்கணும். இப்போ ஒரு ஃபர்னிச்சர் வேணும்னா வுட்டு தேவை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மரங்கள் வெட்டணும், அந்த மாதிரி. ஸோ கிரேசிங், ஹண்டிங், ஸோ விலங்குகளை வேட்டையாடுறது, ஃபுட் கேதரிங். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஒரிஜினல், அதாவது இனிஷியேட்டிவ் ஃபஸ்ட்டு வந்த ப்ராசஸ் எல்லாமே ப்ரைமரி எக்கானமிக் ஆக்டிவிட்டிக்குள்ளே அடங்கும். அடுத்தது வந்து செகண்டரி எக்கானமிக் ஆக்டிவிட்டி. செகண்டரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்த ப்ரைமரியில் இருக்கிற ரா மெட்டீரியல் எடுத்து யூஸபிள் ப்ராடக்டாக மாற்றும். எப்படி மாற்றணும்? த்ரூ ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய மெஷின்ஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா அதை மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளார் மாவாக தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கடைசியாக நமக்கு விற்கும்போது என்னவாக இருக்கும்? ப்ரெட்டாக நீங்கள் சாப்பிடுவீங்க, கேக்காக சாப்பிடுவீங்க. அதே போல் இண்டஸ்ட்ரீஸ்லனா ஸ்டீல் இருக்கும், ஸ்டீலை வந்து உள்ளே கொடுத்திங்கன்னா வெளியில் வரும்போது நமக்கு தேவையான ஒரு மெஷினோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டாக வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி எக்கானமிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இஸ் டெர்ஷரி. மூணாவது வந்து டெர்ஷரி எக்கானமிக் ஆக்டிவிட்டி. இந்த டெர்ஷரி எக்கானமிக் ஆக்டிவிட்டி என்னென்னா எசென்ஷியல் சர்வீசஸ் இன் சப்போர்ட் டு த இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு, அது எப்படி மார்க்கெட்டில் வெளியில் எப்படி வரும், மக்கள்கிட்ட அது எப்படி போகும்னா பை மீன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை, ஃபினான்ஸ் தேவை, யூட்டிலிட்டிஸ், எஜுகேஷன் தேவை, ரீட்டெயில், ஹவுசிங், மெடிக்கல் அண்ட் அதர் சர்வீசஸ். எப்படி மக்கள்கிட்ட இது ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த சர்வீசஸ் தான் நீங்கள் டெர்ஷரின்னு நம்ம சொல்லுவோம். we are educated by school, ஸோ ஸ்கூல் வந்து டூயிங் அ சர்வீஸ். ஸோ அதனால் ஸ்கூலும் வந்து டெர்ஷரி செக்டரில் தான் வரும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குவாட்டர்னரி எக்கானமிக் ஆக்டிவிட்டி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அசோசியேட்டட் வித் கிரியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ முக்கியமாக இதில் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச் மூலியமாக இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் மூலியமாக இருக்கலாம். ஆஃபன் கால் இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரீஸ். திஸ் லெவல் ஹேஸ் அ ட்ரமாட்டிக் க்ரோத் as the result of advancement in technology and electronic display. ஸோ கடைசி அதாவது குவாட்டர்னரியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி இருக்கலாம், ரேடியோ இருக்கலாம், ஸோ நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இதுக்கு மூலிமா நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே குவாட்டர்னரி சர்வீசஸில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கியூனரி, இதுதான் கடைசி. கியூனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரெஃபர்ஸ் டு தி ஹை லெவல் டிசிஷன். ஹை லெவல் டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு லீகல் பிரச்சனை வரலாம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக தே நீட் சம்திங், ரைட்? தே நீட் பீப்புள் ஹூ ஆர் வெல் எஜுகேட்டட். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது தான் வந்துட்டு டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ஒஃபீஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கியூனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குள்ளே வருவாங்க. In our house, our parents purchase household articles and make decisions by themselves in some situations. Similarly, the Council of Ministers take decision to introduce various welfare schemes. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கியூனரி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான். பிகாஸ் ஹை லெவல் டிசிஷன் வந்து இது வாங்கலாமா வேண்டாமா, இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கியூனரி செக்டருக்குள்ளே வருவாங்க. அதே போல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மக்களுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத டிசிஷனை வந்து அவங்க தானே எடுக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த கியூனரி ஆக்டிவிட்டிக்குள்ளே வருவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 5 டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் செக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எங்கெங்கே இருக்கலாம், எங்கெங்கே இருக்கக்கூடாது. ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது உங்கள் வீடெல்லாம் இருக்குது, வீடு பக்கத்தில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறது சரியா தவறா?
ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவை, ரா மெட்டீரியல் தேவை. ஸோ ரா மெட்டீரியல் பக்கத்தில் கிடைக்குமா, இல்லை அங்கே வந்து பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குமா, தண்ணி தேவையான தண்ணி கிடைக்குமா, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு வண்டி லாரி எடுத்துகிட்டு வரணும்னா அந்த இடத்துல வந்து நிற்க முடியுமா. ஸோ இது எல்லாமே பார்க்கணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் தான் இங்கே தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷ்னல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் அண்ட் நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ இப்போ நம்ம ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் அப்படின்னா அன்ப்ராசஸ்டு. ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ப்ராசஸ் பண்ணி வெளியில் வரும். ஸோ பல்கி கூட்ஸ் அண்ட் வெயிட் லூசிங் மெட்டீரியல் cannot be transported. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸ்டீல் இருக்குன்னா ஸ்டீல் பிளான்ட் பக்கத்துலேயே இருந்தால் தான் ஸ்டீலை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே டம்ப் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் இருந்தது, ஸோ ஸ்டீல் பிளான்ட் வேறு இடத்துல இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே ரொம்ப அதிகம் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ப்ராஃபிட்டு வராது, ரெவென்யூ வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரா மெட்டீரியல் பல்கி கூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே அந்த பிளான்ட்டும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில், லைக் அயர்ன், ஸ்டீல் அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் தி அவைலபிலிட்டி ஆஃப் அயர்ன் ஓர் அண்ட் சுகர் கேன். அதே தான் நான் சொன்னது தான், ஸ்டீலும் சரி அயர்ன் ஓரும் சரி பக்கத்துலேயே இருக்கணும். சுகர் கேனுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் பிளான்ட் இன் சேலமில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட் எங்கே, கஞ்சமலை. அயர்ன் ஓர் எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுகர் கேன் வந்து எங்கே வளருதோ அது பக்கத்துலேயே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குமா. நெக்ஸ்ட் இஸ் பவர் இஸ் த பேஸ் அண்ட் எசென்ஷியல் டு ரன் த என்டையர் இண்டஸ்ட்ரி. ஸோ பவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் இயங்காது. ஸோ கன்வெக்ஷன் சோர்ஸஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல், மினரல் ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி யூஸ்வலாக இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸை பில்ட் பண்ணுவாங்க. அடுத்தது லேபர், சீப் லேபராகவும் இருக்கணும், அதே போல் ஸ்கில்டு வேலை தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டீ இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஒரு விஷயம் செய்யணும், அந்த டீ ப்ளக் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணி கடைசியாக ஒரு அவுட்புட் போட வேணும்னா அந்த வேலை தெரிஞ்சவங்கள தான் உள்ளே போட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ரா மெட்டீரியல் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதாலும் சரி, இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை வெளியில் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரி பக்கத்தில், அந்த இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து வாட்டர்வேஸும் போகிற மாதிரி இருக்கணும், ரோட்வேஸு, ரயில்வேஸ் எல்லாமே சென்ட்ரல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். சரியா, அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் சேரும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் அண்ட் வார் ஹவுசிங். ஃபைனலாக வந்து இந்த ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அந்த ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார் ஹவுஸ்னால் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு கூட்ஸை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிற இருக்கணும். ஸோ சச்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வில் பி சூட்டபிள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஏரியா ஆர் வார் ஹவுஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டோரிங் ஃபெசிலிட்டி, வார் ஹவுஸ் ஃபெசிலிட்டியும் பக்காவாக இருக்கணும். எங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில். அடுத்தது டோப்போகிராஃபி ஒன்றும் இல்லை, அந்த சைட்டை தான் சொல்கிறாங்க. இந்த சைட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணுற சைட் வந்து பர்டிகுலராக அந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும், ஸோ வெல் ஃபர்னிஷ்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், எல்லாமே வந்து இந்த டோப்போகிராஃபியில் வரும். நெக்ஸ்ட்டு கிளைமேட். ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி பண்ணுறோமோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட் லொக்கேஷன் வந்து சூட்டபிளாக இல்லையாங்கிறத முதலே டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப வெயில் ரொம்ப பனியாக இருந்தால் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கூல் ஹியூமிட் கிளைமேட் இஸ் ஐடியல் ஃபார் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிஸ் வந்து ஒரு கூலான ஹியூமிடான கிளைமேட் தேவை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருந்ததுன்னா காட்டனால் அங்கே இது பண்ண முடியாது. ஸோ அதனால் கோயம்புத்தூர், திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. இதனால தான் அங்கே நிறைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ். எப்படியோ வந்து இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தே நீட் வாட்டர் இல்லாமல் எதுவுமே அங்கே நடக்காது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து கட்ட போகிறீங்கன்னா அது பக்கத்தில் வந்து ரிவர் சோர்ஸஸ் ஒரு லேக் சோர்ஸஸ் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்துப்பாங்க.
முக்கியமாக அயர்ன், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய தண்ணி தேவை. ஸோ இதனால் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் இருந்தால் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியை அந்த இடத்துல வந்துட்டு பில்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் நான்-ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஜியாகிரபிக்கல் அப்படின்னாலே ஒரு லொக்கேஷன் பேஸ் பண்ண ஃபேக்டர்ஸ். நான்-ஜியாகிரபிக்கலாக லொக்கேஷன் தவிர ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல். கேபிட்டல்னாலே மணினாலே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கவே முடியாது. ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கையில் காசு இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியாது, தான் கேபிட்டல். அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கேபிட்டல் இனிஷியல் அமௌண்ட் கையில் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு லோனை வந்து பேங்க்கில் போய் லோன் வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி ஆஃப் லோன். அதே போல் லோன் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸும் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் இஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும்னா கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்து சர்டனாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த நாய்ஸ், அந்த மெஷின்ஸ் ஓடுற நாய்ஸ் வந்து இவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் டெசிபிள்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சில பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவாய்ட் எக்ஸசிவ் கிளஸ்டரிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் பிக் சிட்டிஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஜியாகிரபிக்கல் அண்ட் நான்-ஜியாகிரபிக்கலாக இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கடைசி இது பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். Industries are classified on various bases in the following ways. First வந்து on the basis of raw material. Agro-based industries. Agro அப்படின்னாலே என்னென்னா பிளான்ட்டும் அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது தான் agro-based industries. ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், வெஜிடபிள், ஆயில், காட்டன், டெக்ஸ்டைல், டைரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே agro-based industries கீழே வரும். நெக்ஸ்ட் இஸ் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். மினரல்னாலே பேர் சொல்லுது மினரல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினரல் ஓரை தான் ரா ப்ராடக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயனுக்குனா அயன் தேவை. ஸோ நிக்கல், கோபால்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மினரல்ஸ் தான் முக்கியமான ரா ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மெரைன். மெரைன் அப்படின்னாலே வார்த்தை என்ன சொல்லுவோம், சி அண்ட் ஓஷன். ஸோ இதிலேருந்து வர மெட்டீரியல்ஸை தான் ரா ப்ராடக்டாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ப்ராசஸ்டு சீஃபுட்டை வந்து பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் இஸ் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாலே வந்துட்டு மரங்கள், செடிகள் வந்துட்டு தே டார்கெட். ஸோ அதுலேருந்து எது அதை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் இண்டஸ்ட்ரி, பல்ப்பு, ஃபர்னிச்சர், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அதாவது சில மெடிசினல் இண்டஸ்ட்ரீஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபாரஸ்ட் ஏரியா. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல். ஒன்று அதை லார்ஜ் ஸ்கேலாகவும் பிரிக்கலாம், இல்லை ஸ்மால் ஸ்கேலாகவும் பிரிக்கலாம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கேபிட்டல்னால் இன்வெஸ்ட்மெண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மோர் தென் 1 crore அண்ட் த இண்டஸ்ட்ரி இஸ் கால்ட் எஸ் அ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ கேபிட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 கோடிக்கு மேலே நீங்கள் போட்டிங்கனாலே அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வரும். அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல், ஆயில் ரிஃபைனரிஸ், சிமெண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்துட்டு அது கீழே வருது. அடுத்தது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்தியா இஸ் வெல் நோன் ஃபார் ஆல் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில்க் வீவிங், ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். Apart from the above cited industries, cottage or household industries are also a type of small scale industry. அதாவது இந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே வந்து கூட பின்னுறது, ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்களோ இதுவும் வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே தான் வரும். வில்லேஜஸ் கிராமத்துலலாம் செய்கிற இது குட்டி குட்டி ஆர்டிஃபேக்ட்ஸ், பாஸ்கெட் வீவிங், பாட் மேக்கிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே மிஸ்லனஸ் கேட்டகரிக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பாக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரைவேட்னாலே என்னென்னா தனியார் அப்படின்னு சொல்லிடுறோம்.
ஸோ இண்டிவிஜுவல் இல்லை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ இவங்க வந்து அந்த கம்பெனியை ஓன் பண்ணால் அது வந்துட்டு ப்ரைவேட் செக்டர். எக்ஸாம்பிள் பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் செக்டர். நெக்ஸ்ட் இஸ் பப்ளிக் செக்டர். பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது தான் பப்ளிக் செக்டர். எக்ஸாம்பிள் HAL, அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் ஜாயிண்ட்லி பை கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ இங்கே ரெண்டுமே கவர்மெண்ட்டும் சரி அடுத்து இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் செக்டர்னு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆயில், ஸ்கை டேங்கிங், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர், மகாநகர் கேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பல ஜாயிண்ட் செக்டர்ஸும் இருக்குது நம்ம நாட்டில். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். Industries of this kind are owned and operated by producers or suppliers of raw material or workers or both. ஸோ ரா மெட்டீரியல், இப்போ ஒரு மில்க் ப்ராடக்ட் வருதுன்னா மாடு நிறைய பண்ணை வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ரா மெட்டீரியல்லாம் வருது. ஸோ either by the supplier or the raw material producers or both. இவங்க வச்சு தான் பண்ணுறது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அமுல். அமுலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஸோ திஸ் இஸ் an example of cooperative sector. ஸோ அவ்வளோதான் இந்த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, economic ஆக்டிவிட்டீஸோட டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஜியாகிரபிக்கல் நான் ஜியாகிரபிக்கல் பார்த்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸை வந்து எப்படி மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, சோர்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், பேசிஸ் ஆஃப் சைஸ், பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லெசன். வித் திஸ் லெசன் இஸ் ஓவர். இப்போ புக் பேக் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். So first one is choose the correct answer. Question number 1. Silk weaving and household industries come under the category of dash. So answer வந்து பார்த்தீங்கன்னா small scale industry. Question number 2. On the basis of ownership, the industry can be divided into எத்தனை different types. So answer is 4 different types. Option C. Question number 3. Amul dairy industry is the best example. Amul dairy industry இப்போ தான் பார்த்தோம் நம்ம கடைசியாக. ஸோ ஆன்சர் வந்து C, cooperative sector. Question number 4. Iron and steel and cement industries are example of dash. ஸோ mineral based, இது எல்லாமே minerals தானே. ஸோ அதனால் ஆன்சர் will be B, mineral based industries. Question number 5. Tertiary activity is divided into how many types? Answer is option C, 2. Next is fill in the blanks. Banking is a dash economic activity, tertiary economic activity. Question number 2. Tertiary activity is divided into dash and dash, quaternary and quinary. Question number 3. Government decision making process comes under the dash category of tertiary economic activity. ஒரு decision making எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா quinary activityல வரும். Question number 4. Raw material based perspective, cotton textile industry is a dash industry, agro based industry. Question number 5. Capital required for establishing a large scale industry. எவ்வளோ capital வந்து தேவைன்னா it is more than 1 crore. Next is match the following. Question number 1. Judicial sector. So answer எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா quinary activityல வரும். Next is TV telecast. TV telecast transformation of information நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அது quaternary activityல வரும். Question number 3. Geographical factor. Geographical factor எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா raw materials. Question number 4. Capital. Capital எதில் வரும்னா non-geographical factorல வரும். கடைசி question number 5. பஜாஜ் ஆட்டோ எதில் வரும்னா ப்ரைவேட் செக்டரில் வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளோட 1 மார்க் அப்படின்றத சொல்கிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்விஷ் கொடுத்துருக்காங்க. செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்டரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் த ரா மெட்டீரியல் இன்டு யூசபிள் ப்ராடக்ட். ஒரு ரா மெட்டீரியலை வந்து அவுட்புட் ப்ராடக்டாக மாற்றும் த்ரூ மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதுவே டெர்ஷரி என்ன பண்ணுன்னா எசென்ஷியல் சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வந்து
கொடுக்கும் for the industries to function. So secondary economic activity example bakery, tertiary வந்து education. Question number 2, agro based and marine based. Agro based அப்படினாலே industries which make use of plant and animal based products. இதுதான் raw material யூஸ் பண்ணும். Example cotton textile. Marine என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா raw materials வந்து sea products and ocean products வந்து raw material யூஸ் பண்ணும். Example seafood processing. Question number 3, large scale industries and small scale industries. Large scale industriesனாலே capital ஒரு அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ரெவென்யூ இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷுட் பி மோர் தென் 1 crore. அதுவே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 1 crore. ஸோ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸாம்பிள் சில்க் வீவிங். அடுத்தது ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி என்னென்னா a process by which ஒரு raw material is changed into the finished product. இதுதான் வந்து ஒரு industry நம்ம சிம்பிளாக சொல்வோம். Question number 2, what is meant by economic activity? Any action that involves in the production, distribution, consumption or services, இதுதான் நம்ம economic activity நம்ம சொல்லுவோம். Question number 3, name the major economic activities. மேஜரான economic activities 3. ஒன்று வந்து primary, secondary, இன்னொன்று வந்து tertiary. Question number 4, what is culinary activity? Culinary activity na என்ன? Illustrate with an example. The activity which refers to the high level decision making. High level decision making தான் நம்ம culinary activity சொல்லுவோம். So this involves the making process by the various departments. For example, வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் டிசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 5, name the factors responsible for the location of industries. Raw material, labor, capital, market, power, land and transport. Question number 6, write short notes on large scale and small scale. Large scale, small scale ஏற்கனவே differentiateல பார்த்தோம். Large scale வந்து capital more than 1 crore, small scale வந்து less than 1 crore. Okay, so this is all your objectives in 1 mark and 2 mark answer. Finally இருக்கிறது வெறும் answer in a paragraph மட்டும்தான். So with this lesson is complete. If you have any question, post your queries. Thank you, students.